ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆங்குலரில் எப்படி லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரவுட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சேம் கான்செப்டை ரியாக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ட் ரெப்போவில் லேஅவுட் ரவுட்டிங் அப்படின்னு புதுசாக ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த பிரான்ச்சை ஆக்சஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் கோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ரவுட்டிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரியாக்டில் ரவுட்டிங் டிஃபால்ட்டாக நமக்கு கிடைக்காது. அதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரியாக்ட் டு ரியாக்ட் ஹோம் தான் இருக்கும். ஸோ நமக்கு ரியாக்ட் ரவுட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா npm install react router home. ஸோ npm install react router home. ஸோ இந்த கமெண்ட் வச்சு இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரவுட்டர் கிடைக்கும். ஓகேவா? ரியாக்ட் ரவுட்டர் டோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டோம் கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரவுட்டிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப்பை திரும்ப ரன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நேற்று அங்கே கிரியேட் பண்ண மாதிரி அதே மாதிரி காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ்க்குள்ள என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பேர் காம்போனன்ட்ஸ். ஸோ நம்ம ஆங்குலரில் கிரியேட் பண்ணும்போது காம்போனன்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண அந்த சிஎல்ஐ வச்சு கிரியேட் பண்ணோம். இங்கே சிஎல்ஐ இல்லை. ஸோ நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், லாகின் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ லாகின் டாட் பிஎஸ்எக்ஸ். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேனேஜர் லேஅவுட் டாட் பிஎஸ்எக்ஸ். தென் நெக்ஸ்ட் employee layout dot psx. So the next dashboard. ஓகே, நம்ம 4 காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் ஆர்ஏஎஃப்சி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட என்ன கிரியேட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிரும், காம்பனன்ட் கிரியேட் ஆயிரும். ஆர்ஏஎஃப்சி. ஸோ வீடியோ ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பீட் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். ஓகேவா? ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுட்டிங் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஆப்பில் தான். ஓகேவா? ஸோ ஓகே, இங்கே ஒரு டியூ போட்டுக்கலாம். அது உள்ள ரவுட்ஸ் எழுத போகிறோம். ஸோ ரவுட்ஸ். ஓகேவா? ஸோ ரவுட்ஸ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரவுட் எழுத போகிறேன். ரவுட் இம்போர்ட் பண்ணணும். ரவுட் எழுதிட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா சேம் பாத் ஸ்லாஷ் லாகின் போட்டு அதோட எலமெண்ட் கொடுங்க. ஸோ எலமெண்ட் லாகின் காம்போனன்ட் லாகின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின்க்கு ரவுட் எழுதிட்டோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சுற்றிடுச்சு. சம்திங் ஒன்றுமே வரல. ஸோ சம்திங் எரர் இருக்கலாம். ஸோ கன்சோலில் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே, சம் எரர்ஸ் காட்டுது. என்னன்னு பார்க்கலாம். ஓகே கூடஸ், நம்ம எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரவுட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற என்ன ரவுட்டர் அப்படின்ட்டு நம்மளோட ஆப்புக்கு நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் டாட் டிஎஸ்எக்ஸில் போயிட்டு நம்ம என்ன ரவுட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது. ப்ரௌசர் ரவுட்டர், ஆஸ் ரவுட்டர், எஸ்டேட் ரவுட்டர், இந்த மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ரவுட்டர். ஸோ இந்த ஆப் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிறத இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது உள்ள தான் ஆப் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எரரும் வராது. ஓகேவா? ஸோ இது என்ன வார்னிங் அப்படின்னா நம்ம ஸ்லாஷுக்கு காம்பனன்ட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. எரர்ஸ் வந்தால் தான் நமக்கு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம லாகின் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ லாகின் அப்படின்னு செக் பண்ணோம்னா நமக்கு பாருங்க இங்கே லாகின் காம்பனண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லே அவுட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரவுட் எழுதலாம். ஸோ ரவுட், ஸோ இதுக்கு பாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்லாஷ் மேனேஜர். ஓகே, மேனேஜருக்கு எலமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எலமெண்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு லே அவுட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ மேனேஜர் லே அவுட். ஸோ அதை தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணாமல் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி இது உள்ள நான் நிறைய கொடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ இது உள்ள நான் கொடுக்குற ரவுட்ஸ் எங்கே வரும்னா, இதோட சைல்டு ரவுட்ஸாக வரும். ஓகேவா? ஸோ இது உள்ள ரவுட் கொடுத்தேன் அப்படின்னா, பாத் டேஷ்போர்ட், ஓகே, எலமெண்ட், டேஷ்போர்ட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மேனேஜர் லே அவுட்குள்ளே டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி எம்ப்ளாய்க்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ மேனேஜர் மட்டும் எம்ப்ளாயி மாற்றிடலாம். ஸோ எம்ப்ளாயி லே அவுட். ஓகே கூட, இப்போ நம்ம வந்து பக்காவாக முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ரவுட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ரவுட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ லாகின் தான் பக்காவாக ஒர்க் ஆனிச்சு. ஸோ இப்போ மேனேஜர் அப்படின்னு போடுறேன். ஸோ மேனேஜர் மட்டும் மேனேஜர் லே அவுட் மட்டும் வருது. ஸோ ஓகே, ஸோ மேனேஜருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் டேஷ்போர்ட் அப்படின்னு நான் போடும்போது எனக்கு பாருங்க மேனேஜர் லே அவுட் அப்படிங்கிறதா வருது, டேஷ்போர்ட் கீழே வரல. ஸோ அதை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனேஜருக்குள்ள சைல்டாக யூஸ் பண்ணியிருக்க ரவுட்ஸ் அங்கே வரணும்னா நம்ம அதுள்ள வந்து அவுட்லெட் யூஸ் பண்ணணும். நம்ம ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் அவுட்லெட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவுட்லெட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ மேனேஜர் லே அவுட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அவுட்லெட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? இது எங்கேருந்து இம்போர்ட் ஆகுதுன்னா ரியாக்ட் ரவுட் டோமில் இருந்து. ஓகேவா? ஸோ இதே மாதிரி எம்ப்ளாயி லே அவுட்லேயும் போயிட்டு அவுட்லெட் கொடுக்குறேன். அவுட்லெட். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ போய் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனேஜர் டேஷ்போர்டில் மேனேஜர் லே அவுட்டும் இருக்குது, டேஷ்போர்டும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம எம்ப்ளாய்க்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி லே அவுட் மட்டும் வராது. ஸோ அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் போடும்போது எம்ப்ளாயி லே அவுட்டோட டேஷ்போர்டும் சேர்ந்து வருது. ஓகேவா? ஓகே, ஸோ இது மட்டும் ஏன் எல்லா பேஜ்லையும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்மளோட ஆப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹெடர் மாதிரி அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஹெடர் வந்து எல்லா பேஜும் காமனாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ ரியாக்ட் அவுட்டில் நம்ம எப்படி லே அவுட்டை யூஸ் பண்ணி அவுட்லெட்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஆங்குலரில் என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே ரியாக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி எக்ஸைட்டடாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.